உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண இந்த உருளைக்கிழங்க இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அப்படியே கூட பொரிச்சிடலாங்க. சீஸ் கியூப் உள்ள வச்சு பொரிச்சா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸுங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு டிஃபனில் போட்டு அனுப்புனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே கிறிஸ்பியாகவே இருப்பாங்க. இப்போ சீஸ் பால்ஸ் வச்சு உருண்டை பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சீஸ் பால்ஸை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த சீஸ் பால்ஸ் எல்லாம் பிரெட் க்ரம்மில் புரட்டி வச்சாச்சு. இதை அப்படியே கூட பொரிச்சிக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த மேலே இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிராமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி வருதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக பொன்னிறமாக வந்துருக்குது பாருங்க. சூப்பராக வந்து பார்க்கவும் அழகாகுது, வாசனையும் பயங்கரமாக இருக்குதுங்க. சின்னவங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற டிஷ் இது. ஏன் உங்கள் கிச்சன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையல் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறேங்க.